வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ப்ளவுஸில் முக்கியமான ஒரு தகவலை சொல்ல போகிறேன். யாரும் தயவு செஞ்சு மேலே தள்ளி விட்டுறாதீங்க. அதுக்கு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் போடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அடுத்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இந்த தையலில் தான் வந்து நம்ம ஃபிட்டிங்கை சரி பண்ண போகிறோம். அவங்களுக்கு தேவையான அளவுக்கு தையலை வடிவமைக்க போகிறோம். இப்போது இவங்க கொடுத்த இந்த அளவு ப்ளவுஸில் முன்னங்கை சுற்றளவு வந்து 6 அங்குலம் அட்டை மடிப்பில் இருந்தது. அதை கொடுத்துட்டோம். அதை கொடுத்துட்டு ஹாம்கோலாண்ட சரியாக 1 அங்குலம் மட்டும் தான் நான் கொடுப்பேன் எப்பயுமே. அந்த 1 அங்குலம் தான் சரியான அளவாக இருக்கும், போதுமானதாகவும் இருக்கும். 1.5 அங்குலம் கொடுத்தோம்னா உடம்புல ஃபிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். அதே நேரத்தில் சுருக்கம் அடிக்கும் அந்த ஆம்கோலாண்ட. அதே மாதிரி இடுப்பு அளவு இந்த அளவு ப்ளவுஸில் கொடுத்தவங்க 29 அங்குலம் இருந்தது. 29 அங்குலத்தில் நான் எங்கே 6.25 கீழே ஏன் அதை எடுத்திருக்கேன்னா, அந்த 29 அங்குலத்தை 4ஆக பிரிக்கும் பொழுது 7 அங்குலம் கிடைக்கும். அந்த 7 அங்குலத்தில் 1/2 அங்குலத்தை மைனஸ் பண்ணி தான் 6.25 நான் அங்கே வச்சுருக்கேன். அதுதான் ரூல்ஸு. இந்த 6.25 தான் அங்கே வச்சு தையல் போடணும். அதே மாதிரி ஒரு தையலோடு நிறுத்தக்கூடாது. பக்கத்தில் 1/4 அங்குலத்துக்கு ஒரு தையல், அதாவது மிதி திட்டம்னு சொல்லுவாங்க. 1/4 அங்குலத்துக்கு ஒரு தையல் போட்டு அந்த கையெல்லாம் சரியாக முன்ன பின்ன போகாமல் வச்சு ரஃப் அடிக்கணும். 2 பக்கமும் ரஃப் அடிக்கணும். ஆம்கோலாண்ட ரஃப் தேவைப்படாது. இப்போல்லாம் செஞ்சால் தான் அளவு ஃபிட்டிங்காக வரும் கரெக்டாக. பாருங்கள், தையல் எந்த அளவுக்கு போட்டு ரப் எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி செய்யணும். தொடர்ச்சியாக என்னுடைய சேனலில் வாங்க, நான் உங்களுக்கு பொறுமையாக எல்லாத்தையும் சொல்லித்தரேன். இது ஆரம்பம் தான், அதனால் இன்னும் முழு நிலை வீடியோ இன்னும் போடவே இல்லை. விரைவில் நான் போடுறோம் கண்டிப்பாக.